உள்ள பிடிக்கிறியா? உள்ள போய் இதோட செட் இருக்கும்ல, இதோட கம்மல் இருக்கும், அதை எடுத்துட்டு வந்துருமா? இதெல்லாம் வீடியோ போடலன்னா இதெல்லாம் போடல. ஹாய், இன்னைக்கு இந்த சாரியை நான் வந்து லைவ்ல காட்டணுங்கிறதுக்காகவே வந்திருக்கேன். அம்மாடி இதுல இருந்து சாரி ஒன் டூ சிக்ஸ் தான் லைவ்ல இருக்கேன். நீ அதை பார்க்கவே வேணாம், ஓடி. வித்தவுட் ஃபில்டர் இல்லாமல் தான் வந்திருக்கேன். ஹாய் ஹரி, ஹாய் எஸ்கே ராஜ். சொல்லு. ஓ அப்படிதான் பேசுறியா? பேசு. இங்கே உட்காந்து பேச, அதனால ஒன்று பேசு. மெதுவாக தானே பேசுகிறேன், கேட்காது. இட்ஸ் மீ தேவர் மகள். ஹாய் கிங் ஆஃப் கிங். ஹாய் நயன். நைஸா, தேங்க்யூ. லிட்டில் கோப்ரா, தேங்க்யூ. நீங்கள் எந்த ஊர்? வந்து இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கேன். ரஞ்சிதா ஹாய். பாஷா ஹாய். ஜெயமோகன் ஹாய். ஸ்டீஃபன் ஹாய் மா. கங்காதரன் சார் ஹாய். கவி ஹாய். மன்சூர் ஹாய். வணக்கம் தோழி, இன்னைக்கு தான் ரொம்பவே நான் லைவில் பார்க்குறேன். நோட்ஸ். தேங்க்யூ தங்கம் சார். சிவெக்ஸ் மனோகர் ஹாய். சிவனேஷ். ரேவதி ஹாய். குமரவேல் குமார் ஹாய். தேங்க்யூ ஸ்டீஃபன். நோ எனி மேக்கப். நான் எதுக்காக மேக்கப் இல்லாமல் வந்திருக்கேன்னா, மேபி இந்த சாரீ வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்துட்டு ஒரு லிட்டில் ஆரஞ்ச் ஷேட் மாதிரி தெரியும், பட் எக்ஸாக்டான கலர் தான். இதில் எப்படி தாங்க தெரியுது? ட்ரஸ்ட் மீ, நான் ஆனால் எந்த ஒரு ஃபில்டர்ஸும் போடல. யாருக்கு என்ன சாரீ தெரியுமா? நம்ம நயன்தாரா மேடம் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு ரெட் கலர் சாரீ வியர் பண்ணியிருப்பாங்க. இந்த சாரீ வந்துட்டு பியூர் பனாரசி சாஃப்ட் சாரீ, பியூர் பனாரசி. இது எனக்கு வர்றதே பனாரஸ்லேருந்து தான் வருது. ஸோ வந்துட்டு இந்த சாரீ அப்படியே காமிச்சிடலாம். அப்படின்னு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த சாரீ வந்து எனக்கு எப்படியுமே ஒரு 3 வீக்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. சாரி 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் நான் வந்துட்டு வீடியோ போடாமே இருந்துட்டேன். நாளைக்கு தைப்பூசம் இல்லை, தைப்பூசத்துக்கு நாளைக்கு வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு எய்ம் பண்ணி தான் நான் இதை எடுத்தேன். சார் அப்படியே இன்றைக்கி போஸ்ட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன். சாரி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி கமெண்டில் கேட்டிருப்பேன். நான் ஒரு வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். அதில் கேட்பேன் நல்லா இருக்கா சாரி சொல்லி கேட்பேன். அதுக்கு நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். உண்மையிலுமே ரொம்பவே நல்லாயிருக்கு, குவாலிட்டிஸ் நல்லாயிருக்கு. உண்மையிலுமே இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் வந்துட்டு அதிகபட்சம் 1499 என்னமோ ஒரு பேஜில் பார்த்தேன். மற்றபடி 1500, 1600, 1800, 2400 அந்த ரேஞ்சுக்கெலாம் போய்ட்டுருக்கு. அவ்வளோக்கெல்லாம் அந்த சாரீ கொடுக்கல. மேபி அவங்க வந்துட்டு இப்போ 1500 அந்த ரேஞ்செலாம் இருக்கிறவங்க வந்துட்டு ஜிஎஸ்டி ஆட் பண்ணி பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, வேறு ஏதாவது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கோ வந்துட்டு அவங்களுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ்லாம் அதனால் கூட சொல்லலாம். மேபி என்ன வேணாலும் இருக்கலாம். பட் நம்மளோடது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இன்க்ளூடு, ஜிஎஸ்டி எல்லாமே இன்க்ளூடோட சேர்த்து 1000 ஓகேங்களா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக சாரியில் வந்து 100 ரூபாய் வச்சு 1000 பேரை ஃபோக்கஸ் பண்ணணும். சாரியில் 1000 ரூபாய் வச்சு 100 பேரை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது தான் என்னோடய பிளானு. ஸோ ரொம்பவே எனக்கு சசி ஃபேஷன் பால்ஸ் மறந்துடாமல் அப்படியே வந்துட்டு அதில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உண்மையிலுமே எனக்கு வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ண எனக்கு 2 மந்த்து தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. இல்லை நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணேன். 2 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்பவே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. பார்த்துக்கோங்க. சாரி 1099 மட்டும்தான். இன்றைக்கி வந்து அடிஷ்னலாக வந்துட்டு இந்த கம்மல் செட்டை பற்றி நான் காமிச்சலாம். இது வந்து இந்த ஜும்கா வந்துட்டு வேறங்க, இது வேறு ஜும்கா. நான் இந்த இந்த இதில் வந்து மேட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அண்டா லைவ் சேரசி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லைவ் காமெடி வீடியோ எடுத்து கூப்பிட்டீங்களாமா? ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு வா. இல்ல பண்ணி ஏன் ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கு பாத்தீங்களா? ஏங்க நான் தாங்க ஓட இருந்த கடைக்கு அப்படியே இல்ல ஜாலியா திரியுறாங்க, உட்காந்து மாங்க பேசிட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த இந்த இது இருக்கு இல்லையா,
இதோட மேட்சிங் வந்துட்டு விஜய் வந்துட்டாங்க. போடி நீ தேவையில்லை, விஜய் வந்துட்டாங்க. சரி காமெடி வீடியோ இல்ல பழி வாங்குற விஜய். அந்த பணத்துக்காக மனசு மறந்து அவங்க கூட போனியே அந்த பாட்டுக்கு வந்துட்டு அந்த வீடியோக்கு வந்து என்னையும் மைத்திரி பண்ண சொன்னாங்க. சார் அதை நீ பண்ண சொல்லலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டா ரொம்ப பிகு பண்றான். நீங்க தானே சொன்னீங்க போடி நீ வேண்டானே. இந்த மாசம் சம்பளம் வாங்கிட்டேங்கிற திமிர்ல பேசுற நீனு. பிடிக்கிற கிஷோர்ட்ட சொல்லி எல்லாத்துலயும் பிடிக்க சொல்லுங்க. இதுதான் இதோட கம்மல். நீ சிறுவண்டு நீ எவன்டி சொன்னா? பிடாரி எரும மாடு. வர்றப்ப நீ 10 நிமிஷத்துல உனக்கு கொண்டுருவேன் நானு. ஓகேவா? மேம் யூர் ஃப்ரம் அஸ்ஸாம்? நோ, ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ இந்த செட்டுமா, இந்த செட்டு எவ்வளோமா? ஐயோ ப்ரைஸே போடாமல் இருக்கு, இது தெரில. நான் ஒரு வீடியோ போடுவேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. இந்த செட்டு இது வந்து தனி ஜும்கா. இந்த ஜும்கா ஆல்ரெடி கடைக்கு வரவங்களே நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க. நீ பார்த்துக்கோங்க. என் ஃபேஸில் ஒரு பிம்பிள் வந்துருக்கிட்டிங்கன்னா சீக்கிரமே சரி பண்ணுறேன். இந்த வெளியில் போய் ஆட்டம் போடுறேன்ல, அதனால வந்துட்டு வெயிலில் போய் திருடினதில் இப்படியே இருந்துட்டு வெளியில் போகிறேன்னா போயிட்டு வந்தது முன்னையாவது ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணுவேன். இப்போல்லாம் ஒன்றும் பண்ணுறது கிடையாது. அப்படியே வந்து உட்காந்துறது. அடுத்து சாரி வீடியோ எடுத்து டெஃப்ரெஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துறது. அழகாக இருக்கா ஜிமிக்கி? நீங்கள் ஜிமிக்கி போட மாட்டிங்களா? என்ன ஆர்டர் பண்ணிக்கோங்க. நிறைய போயிடுச்சு, கம்மியாக தான் இருக்குது. ஓகே, எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஃபில்டர் இல்லாமவா இதையே சொல்லி நம்மளை ரொம்ப நோகடிக்கிறாங்க. அதனால இனி வர வீடியோ எல்லாம் வந்துட்டு ஃபில்டர் இல்லாமே வரலான் இருக்கேன். என்னடி வேணும்? லைவ்ல தெரியும். போட்டோ எடுக்கிறதுக்கு பூ வேணுமாமா, ஃப்ளவர் பாட் வேணுமா, அது அப்படிங்கிறாங்க. நான் இன்னைக்கு தான் கொஞ்சம் அடக்க உடக்கமா நல்ல பிள்ளையாட்டம் இருக்கேன். என்னை வந்துட்டு கந்திஸ்டிக்காக வந்திருக்கும் பிம்பிள்ஸ் வந்து போயிருச்சுங்க. இங்கே பாருங்க, போயிருச்சு. ஆனால் கொஞ்சோண்டு எட்டி நிற்கிது. நம்மளால் என்ன தெரியா பண்ணுவார், இதை என்னை உட்கார வச்சு ரொம்ப டார்ச்சர். எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணனும் சரி இவரும் சரி, எங்கள் பகவதியை வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் என்ன தெரியுமா பண்ணுவார், 2 கையை வச்சு லாக் பண்ணிடுவார். லாக் பண்ணிட்டு ஒரு பிம்பிள் எட்டி பார்த்துட்டா போடும். இன்னைக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதை பிதிக்கி அதை ஒரு வழி பண்ணி அவள் கிட்டந்து கத்துவா. நான் உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பேன். நீ மாட்டு வடி எனக்கு நினச்சிட்டு என் ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்து சிக்னல் கொடுப்பாரு, போடா இவன் சொன்ன மாதிரி சிறுத்தை சிக்கும் சில்வன்ட்டு சிக்காதில்ல அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு வருவேன். நானும் மாட்டிடுவேன். அவளாவது பரவாயில்ல, நல்ல டீசெண்டாக எங்கள் மாமா வந்து நாங்களாம் இருக்குமே. எங்கள் வீட்டுக்கார் யார், எங்கள் அம்மா இருந்தாலும் சரி எங்கள் மாமா யார் இருந்தாலும் சரி அப்படியே லாக் பண்ணிடுவார். லாக் பண்ணிட்டு வச்சு பிச்சு கெஞ்சுவார் வந்து, ஆமாம் ஒரே ஒரு தடவை ஒன்னே ஒன்று பிச்சுக்கிறேன்டி அப்படிம்பாரு. கொடுமைங்க. பட் வந்து இதில் நான் தப்பிச்சுட்டேன். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஓடி போச்சு. இல்லைனா நான் தூங்கும் போதாவது என்னை இதை நோண்டி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவார். அதில் ஒரு ஆனந்தம் உண்டு. டீ சாப்பிட்டீங்களா? வேறுங்க நகைச்சு டீ கொண்டு கொடுத்துருக்கேன். ஐயோ என்னமோ அக்கா உங்களுக்கு இந்த நான் வந்து மதுரைங்க, இப்போ நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். என்னமோ சொல்ல வேண்டிய என்னமோ சொல்லிட்டோம். பழனி குமார் வை ஏங்கிரி. அடுத்து வந்துட்டு என்னோட கோல்டு இது எங்கடி வச்சேன்? என் பேக்ல தான் வச்சேன், மறந்துட்டு. கம்மல் செய்யணும். இதுல இது இருக்கு, கம்மல் இருக்கு. கம்மல் தான் நினைச்சேன். அப்படியே வந்து சாமிக்கு மாலை போட்ட மாதிரி இருக்குலாம் சொல்லிடாதீங்க. இது வந்து கொஞ்சம் நியூ பேட்டர்னுங்க. இப்போ நிறைய பேர் போட்டு வராங்க. நான் வாங்கி தான் வச்சிருக்கேன். ஒன்றும் நான் போடாமல் இருக்கேன் வீடியோவில். ரொம்ப அழகா இருக்குங்க. மைத்திரி பாவல சாப்பிடுங்க. மேம்லாம் சொல்லாதீங்க. விஜய் உங்க மண்டையை பொந்துருவேன் நான். இதுக்கு கம்மல், இது பெரிய கம்மலா இருக்கனால தெரியாது. ரெக்வஸ்ட் கொடுங்க சிஸ்டர். ஸ்டீஃபன் கொடுக்குறேன். சந்தானம் நீ ஓடு, நீலாம் வீடியோவே பார்க்கக்கூடாது. ஓடு. கோவையா? நானும் தாங்க. அப்படிங்களா? இங்கே வேறுங்க, உண்மையே சொல்லுங்க. இது வந்து இது மட்டும் பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு கோயிலுக்கு மாலை போட்ட மாதிரி இருக்கும். பட் இந்த டாலர் ஒன்று இருக்கு, இதை பாருங்க. இங்கே பாருங்க. இல்லடி எடுத்து கொடுக்குறியடி பீப்புளுக்கு. நல்லா இருக்கா? ரொம்பவே அழகா இருக்கும். இது வந்துட்டு நல்லா வந்து ஒரு கிராண்டான சாரிலாம் ஃப்ளோட்டிங்கில் விட்டு கட்டுறாங்களா, அதுக்கு வந்து நல்லா இருக்கும். நம்ம மூஞ்சிக்கு செட் ஆகுது. நம்ம மூஞ்சி சின்ன மூஞ்சியா, நல்லா உடம்பு நல்லா ப்ராடாக இருந்து நல்லா வெயிட்டாக இருக்காங்களா, அவங்களாம் போட்டால் சூப்பராக இருக்கும். நமக்கு செட் ஆகாது. நம்ம வந்து குட்டியாட்டு கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்கும், அதனால செட் ஆகாது. இதுக்கு வந்து கம்மல் தான் பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு டிசைனு. மைத்திலி ஏன்டி இதுக்கெல்லாம்
கலர் மென்ஷன் பண்ணாம வச்சிருக்கீங்க? சரி, பிரைஸ் மென்ஷன் பண்ணல. நான் அன்னைக்கு மென்ஷன் பண்ணீங்கல்ல, அப்புறம் என்ன மென்ஷன் பண்ணீங்க? நல்லா இருக்கா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஜூம்ல வேணா சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் நீங்க உள்ள வராதீங்க. சரி விடு. ஓகேவா? ஒயிட் பாக்ஸ்ல இருக்கறத எல்லாம் ரேட் போட்டு வச்சிருக்கேன். மணி மாலை என்ன தொட்டு தொட்டு உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நேற்று நைட் எல்லாம் குளுக்கோஸ் 2 பாட்டில் ஏற்றி விட்டாங்க. நான் வேணா அது வேணா போட்டு விட்ற பாருங்க. குளுக்கோஸ் போட்டு எங்கள் வீட்டுக்காரே பக்கத்துலேயே உட்காந்துருக்கோம். என்னடி என்னமோ ஆகுது உனக்கு. முந்தா நேரத்து குளுக்கோஸ், நேற்று குளுக்கோஸ். நான் தெரியுமா சசிகா பேய் பிடிச்சிருச்சு. பைத்தியம், அந்த பைத்தியம் சொல்லலாம் நம்பாதீங்க. பாடி லூசு கண்டுபிட்டுருச்சு. வேற கொளுத்தி விடு. நீனுமா உன் பங்குக்கு ஏதாவது சொல்றியா? சொல்லு. காட்டேரி உண்மையிலுமே அந்த ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஃபீவர் வந்துடுதுங்க. நைட்டு ஃபுல்லாக என்னால் ஒர்க்கே பார்க்க முடியல. ஒரு மாதிரி கணக்கணக்கணக்கணன்ட்டே இருக்கு. 2 நாளாக இந்த பாடி குளுக்கோஸில் தான் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. அதான் ரீசன். அதுக்கு என்ன ரீசன்? இந்த சிவப்பு கலர் புடவை தான். யாரப்பா இது சொன்னது? விஜி பாத்துக்கங்க. விஜய் வீடியோல மட்டும் சொல்லி பாரு, அக்கா நீங்க அப்படியே அழகா இருக்கக்கா. சாமி அது என்ன மாரியம்மன் கோவில் சாமி மாதிரி இருக்கணுமா? ஏய் நான் வந்து மாரியம்மன் கோவில் சாமி நாடி விட்டு சொன்னேன். அப்படியே நோஸ்கட் பண்ற. அது நல்லா தெரியுது. நான் என்ன ஓட்டுறாங்கிறது அப்பட்டமா தெரியுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, பெருமையா நினைச்சுட்டேன். நான் உண்மையை சொல்றேன். நீங்க இன்னைக்கு அழகா இருக்கீங்க. என்ன வேணும்? இன்னைக்கெல்லாம் கிட்கேட்லாம் என்னால வாங்கி கொடுக்க முடியாது. சரியா? எதையாவது ஒண்ணு தேடி கொடுத்துட்டா போதும், எதையாவது சொல்லிட்டா போதும், கிட்கேட் வாங்கி கொடு. அப்புறம் என்னது ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. ஐஸ்கிரீம் வாங்கிட்டா 2 நாள் லீவ் போட்டுறது எல்லாம். இருக்கீங்க பிரதர், கவி பிரதர். இப்பதானே சொன்னேன் கோல்டு அட்டாக். இப்போ நான் வீட்டுக்கு போவேங்க, மாத்திரை மருந்து எல்லாம் ரெடியா இருக்கும். எங்க அம்மா வச்சுட்டு உட்காந்துருக்கும் தாய் கிழவி. வீட்டுக்கு வாசட்டு வச்சு ஊத்துறதுக்கு முடியலைங்க. சாயங்காலம் ஆனா சுத்தமா முடிய மாட்டேங்குது. இது வந்து என்ன சொல்லணும்னா பிளேட்ஸ் கவுண்ட் இருக்குல்ல, அந்த செல்ஸ் கவுண்ட் அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு எனக்கு. அதுதான் பெரிய பிரச்சனையே. எத்தனை 17 டெஸ்டா 16 டெஸ்டாடி? டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் பாடியில என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு. நான் வயசாயிட்டே போகுதுல்ல, பாடி வீக் ஆயிடுச்சு. எல்லா டெஸ்ட் எடுத்தாச்சு. கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ஹெவியா இருக்குதாமா. ஏன்னா எங்க ஆள் ஜிம்முக்கு போவாப்லையா. தைராய்டு இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது எனக்கு. அவர் கொலஸ்ட்ரால் வந்துட்டு எங்க இன்னொன்னு என்னன்னா, எங்க வீட்டுக்காரர் வந்து இதுக்கு போவாங்க, ஜிம்முக்கு போறப்ப அந்த முட்டையெல்லாம் வந்துட்டு வெள்ளை முட்டையை சாப்பிட்டு கரு முட்டை வச்சிருவாங்களா. அது மனசு வராது. முட்டை உள்ள இதெல்லாம் சாப்பிடாம வெள்ளைக்கரு மட்டும் போட்டு அந்த மஞ்சக்கரு வச்சிருவாங்களா. நாங்க எங்க வீட்டுல உள்ளவங்களாம் என்ன பண்றது, பங்கு பிரிக்கிறது. காலையில 3, மதியம் 3, நைட்டு 3 சாப்பிடுவாங்க. அப்ப அந்த வெள்ளை முட்டை மட்டும் சாப்பிட்டு அதை வைக்கிறதுனால கருப்பு முட்டையை போடுறது மனசு வருதுல. 6 ரூபாயா, ஐயோ இதை எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பங்கு பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு கண்டினியூவா தொடர்ந்து ஒரு 2 மாசம் வந்துட்டு வெளுத்து வாங்கிட்டேன் மஞ்சக்கரு முட்டையை. அதோட எஃபெக்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஒழுக்கமாக எங்கள் வீட்டில் வந்துட்டு நேற்று நர்ஸக்கா வீட்டுக்கு தான் வந்தாங்க இன்ஜெக்ஷன்லாம் போடுறதுக்கு. ஒழுக்கமாக சொல்கிறேன், இனிமேல் வந்துட்டு இந்த நான்வெஜ் ஐட்டம், ஏன்னா நான்வெஜ் எல்லாமே நல்லா இருக்க முடியாது, அதெல்லாம் குறைச்சிக்க அப்படின்ட்டு இருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு ஸ்டார்ட் ஆகி ஆல்ரெடி நினச்சேன் என்னடா அநியாயத்துக்கு முடி கூட்டுதேன்னு நினச்சேன். இப்போ தான் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு, போச்சா அப்படின்னு நினச்சேன். அது தைராய்டு பிரச்சனை இருக்காமா. அப்புறம் வந்துட்டு பிளேட்ஸ் கவுண்டு அது வந்து கம்மி, இந்த அணுக்கள்னு சொல்லலை, அது கம்மி ஆகுதுனாலே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஃபுல்லாக இப்படிதான் உட்காந்துருப்பேன், சர்ன்னு அப்படியே விழுங்க. இங்கே காலையில் ஒரு பேஷண்ட் அப்படி தான் என் கடைக்கு வந்தது. ஒரு பிள்ளை உடம்பு முடியாமல் ரூபான்னு ஒரு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டா. அது வேற இருக்குதா, லோ பிபி. டக்குன்னு முன்னெல்லாம் வந்து டென்ஷனே ஆக மாட்டேன் அதிகமாக, இப்போல்லாம் சடனாக பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுது. ஒரு மாதிரி கின்னு பண்ணுது, என்னென்னமோ பண்ணுதுங்க எனக்கு. எங்கள் அம்மா வேற ரொம்ப பயம். நேற்றுலாம் ஒரே ஒப்பாரி, என்னென்னமோ பண்ணுது என் பிள்ளைக்கு. சாமியை கடவுள் வச்சுட்டு எல்லாம் கோயிலுக்கு அங்கே போன ஆரம்பிச்சிட்டாங்க. கடையில் வேலை பார்க்குறீங்களா அல்லது உங்கள் சொந்த கடையா? ஹலோ, இது எங்கள் சொந்த கடை, நானே ராஜா நானே மந்திரி, நம்ம பிள்ளையெல்லாம் இருக்காங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? கதை சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் தானே கவலைப்படணும், சம்பளம்லாம் கொடுத்துட்டோம், முடிஞ்சிருச்சு. மந்த் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். அந்த வாங்கின திண்டுலதான் பெரிய மாதிரி பிசினஸ். சிறுத்தை சிக்கும் சில்வண்டு சிக்காதுன்னு வச்சுட்டு இருக்கா. அவனை வச்சு நீ நொக்குறவா போன மாதிரி சிக்கிட்டேன். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க மெஷின் தானா கரெக்டா வந்து பஞ்சிங் மிஷின்ல வந்து பிரதர் தான் வந்துட்டு கரெக்டா எல்லாமே சிஸ்டத்துல இருந்தாலும் அப்டேட் பண்ணுவாளா.
அது இல்லாம வந்து பண்ணுவான். ரிப்போர்ட்ல வந்து மாட்டிடுவாங்க. எப்படின்னா நீ என்னதான் காலையில வந்துட்டு சாயங்காலம் போறதுக்கு பஞ்சு பதில் சொன்னாலும் ரிப்போர்ட் நீ என்ன வேலை செஞ்சிருக்க அந்த ரிப்போர்ட் டெய்லி அப்டேட்ல வரலன்னா அந்த டே வந்து இதுல போட்டுருவான், மைனஸ்ல போட்டு போய் கெஞ்சிக்கிட்டு பாவமா இருக்கும். அக்கா 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 அப்படின்ட்டு போய் அவன்கிட்ட பேசிட்டு வா அப்படின்ட்டுருவேன். நான் கொஞ்சம் பாவப்பட்டு இறங்கிடுவேன். அவ வந்து ஸ்ட்ரிக்டா நிப்பாதனால அவனுக்கு பேர் வாத்தியார்னு வச்சிருக்காங்க. பார்த்தானா பொழந்துருவான். இத அப்லோட் பண்ண போற காவியா போட்டாங்க. அப்லோட் பண்ண காவியா வந்து இவ பேர் வைக்கல, பாரதி தான் வந்து வாத்தியார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கான்னு பாரதி பாரதி காவியால பாரதி. அதுக்கு அடுத்தது சொன்னது வந்து இவ அவளை மட்டும் நீ எஸ்கே போறான்னு பாத்தியா பிரியா. சசிகா வாயவே திறக்காது. மைத்திலி போட்டு கொடுக்க போறேன். ஃபயர் ஆயிட்டா இவ. இந்த பிள்ளை என்ன தெரியுமா காலைல பண்ணுச்சு, இவ ரெடி பண்ணா இங்க ஒருத்தி மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் இவ வந்து சாக்லேட் பிரிக்கணும் வந்து கடைக்குள்ள வந்து நுழைஞ்சது. அதான் சொல்றாங்க. எனக்கு சிரிப்பு வேற. நான் நினைச்சுக்கிட்டேன் தயவு பண்ணி மைத்திலி எனக்கு மயக்கம் கேட்க இது வந்துருச்சுன்னா கதவை லாக் பண்ணி வெளில அனுப்பிச்சு விட்டுரு சரியா. நான் பேஷண்டா போக மாட்டேன், அவ்வளவுதான் படுக்க வைக்கணும். விழுந்த வந்து சிரிக்கிறா. ஐயோ சீனுன்னா சீனுன்னு சொல்றீங்களா, நீங்க எங்களை சீனுன்னு சொல்றீங்கன்னு நினைச்சிட்டோம்னா நாங்களா ஒரு டம்மி பாவா. சீனெல்லாம் எங்களுக்கு போட தெரியாதுங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க, செமையா போடுறீங்க, உங்க கண்ணா இருக்கு. சும்மா இருக்க பிரதர் அடிச்சு விடுவாங்க. கட்டிருக்க சாரி சசி பிள்ளைங்களும் நம்ம கலகலப்பு தான், நல்ல கலகலப்பு தான். இது எப்பயுமே இப்படிதாங்க போகும், ஜாலியா இருக்கும். ஏதோ பரவாயில்ல அக்கா ஏதோ மாறாம இருக்கிறாங்க. இல்லாட்டி நைட் எல்லாம் பயங்கரமா பேசுவாங்க. இப்ப இந்த 2025 மெசேஜ் வந்துச்சுன்னா ஹரிபரியா இருப்பாங்க. 12 மணி ஆனா போதும், அத பண்ணல இத பண்ணல இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் முடிஞ்சதுல கத்துவாங்க. அப்படி கத்துவாங்க. இது எல்லாத்துலயும் அட் லாஸ்ட் வந்து மாட்டுறது மைத்திலி. ஏன்னா அவளுக்குதான் இங்க பொறுப்பு ஜாஸ்தி. மத்த யாருக்கு அக்கௌண்ட்ஸ் இருக்கு அவதான் பாத்துட்டு இருக்காங்க. அவளுக்குதான் பொறுப்பு ஜாஸ்தி. அக்கௌண்ட்ஸ் வந்து ஆடிட்டர் தனியா பாக்குறாங்க. கடையில இருக்கிற அக்கௌண்ட்ஸ் மாசம் ஒரு பெரிய ஃபண்ட் வருமா, அதை ஏன் நீ அப்டேட் பண்ணல, பார்சல் வர்றது போறது அதெல்லாம் ஏன்னு புடிச்சு ஒரு வழி கடைக்குள்ள வந்தனா எல்லாம் அப்படியே அதது வேலையை பாத்துட்டு இருக்கு. எனக்கு சிரிப்பா வரும். வந்தோடனே எதையாவது பண்ணி நான் சிரிப்பு முட்டி அதுக்கு முகரங்க சிரிப்பு பாத்துருவேன். எனக்கே ஒன்னும் டென்ஷன் ஆகப்ப நான் ஓனர் இல்லங்கிறதே மறந்துடுவாளுங்க அவளுங்க. வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் சிரிக்க வச்சிருவாங்க. ஆனா உண்மையாலுமே சசிகா 2025 ஓஹோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. நீ சிவப்பு கலர் புடவை தான் கட்டிக்க, நாளைக்கு கருப்பு கலர் புடவை கட்டலான்னு பிளான்ல வேண்டாக்கா. சசிகா ரொம்ப நல்லவங்க வல்லவங்க. வேற என்ன வேணும் சொல்லுங்க, நான் சொல்றேன். போதும் போதும். கொஞ்ச நேரம் லைவ்ல இருக்கணுமா? நீ எங்களை வச்சு இன்னைக்கு வந்துட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு விஜி. நீங்க ஒரு நாள் கடைக்கு வாங்க விஜி. நீங்க உங்க மனசுல இருக்கிற இத்தனை வருஷத்துல பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரே நாளா பறந்து ஓடி போயிரும். வாங்க 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 வாங்க. அவ்வளவு ஜாலியா இருக்கும், ஃபன்னா இருக்கும். இதுல வந்து அதிகமா மூக்கோடப்படுறது நான் தான். நீங்க நினைச்சீங்க வெளியில பாக்குறதுக்கு தான் ஆள் ஒரு தினசா இருக்கு, ஆனா கடைக்குள்ள வந்து டம்மி பாவாதான் சொல்லிட்டு முத்திர குத்திட்டு போயிருவீங்க. எனக்கு அக்கா இங்க பார்த்து பேசுங்க, போயிடாதீங்க. போக மாட்டேன். கோதண்டம் சார், கோதண்டம் சார் வணக்கம். கோதண்டம் சார், சார் நல்ல பிள்ளைய எனக்கு அடக்க உடக்கமா உட்காந்துருக்கேன் சார். நல்லபடியா பேசுங்க சார், நோஸ்கட் பண்ணிடாதீங்க சார். சார் கோதண்டம் சார் நிறைய சொல்லிட்டே போலாங்க, பக்கா ஜெனியூன். உங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்க சிஸ். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா கேன்சரில் இருந்தார், எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவோட ஃபீலிங்லேயே இறந்துட்டாங்க. 2 பேரும் ஒரு 8 மந்த் டிஃப்ரெண்ட்லேயே காலி ஆகிட்டாங்க. என்னை வளர்த்தது எங்கள் அம்மாவோட தங்கச்சி. நான் டெஃபினேஷன் இதிலே கொடுத்துட்டேன். அவங்க வந்துட்டு அவங்கள தான் நான் அப்பா அம்மான்னு சொல்லுவேன். அப்பத்துலேருந்து அம்மா அப்பான்னு சொல்லி எனக்கு பழகிடுச்சுங்க. அதனால் தனதான் போய் எப்படிங்க சித்தின்னு சொல்ல முடியும்? என் பிள்ளைன்னு உசுராக இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு சித்தி அப்படின்னா பலான்னு 2 கொடுத்துருவாங்க எனக்கு. அதெல்லாம் வராது சரிங்களா. அவங்கள தான் நான் அம்மா அப்பான்னு சொல்கிறேன். போதுமா? ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கே. சாச்சா சசி சிஸ்டர், எனக்கும் தைராய்டு பிரச்சனை இருக்குது, அதனால முடி கொட்டுது இருக்குது. தைராய்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்னதான் ஆயில் என்ன போட்டாலுமே வந்துட்டு முடி கொட்டிகிட்டே இருக்குங்க. அதுக்கு வந்து சைடில் மெடிசன் எடுத்துக்கணும். பட் ஆனால் எனக்கு வந்து ஸ்டார்டிங் தான் இது வந்து யூஸ்வலாக எல்லாரும் உடம்புலையுமே தைராய்டு இருக்கும். பட் அதை நம்ம ஒரு அதோட
அந்த ஸ்டார்ட் அப் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். பட் எல்லாரோட பாடியிலுமே தைராய்டு இருக்கும். அதனால நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங் டைம்லலாம் டேப்லெட்ஸ் எடுத்து உடம்ப வீண் பண்ணிக்காதீங்க. ஒரு லெவல் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 மாதம் கழிச்சு செக் பண்ணுங்கள். அப்போயே இருந்துச்சு அப்படின்னா வேணால் இது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வர்றது தான். ஸோ பெரிய மேஜர் பிரச்சனைலாம் கிடையாது. பட் தைராய்டு ஹெவியாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக முடிக்கட்டும். அதுக்கு சைட் பை சைட் வந்துட்டு நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்தாகணும். அது அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலுக்கு வரணும். அதுவாகவே வரும், அதுவாகவே போகும். அந்த மாதிரி தான் மெடிசனில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள். அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கு முன்னாடி நாங்கள் ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்கோம்ல, அப்போல்லாம் வந்து கஸ்டமர் வந்து எங்ககிட்ட பேசும்போது நாங்கள் சொல்கிற விஷயம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி சொன்ன விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது லைஃப் லாங் வந்து எடுத்துக்கிற மாதிரியே தான் இருக்குங்க. அதை நம்ம அப்பப்போ டெஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து அதை ஜட்ஜ் பண்ணணும் இருக்குது இல்லைங்கிறத. டீ குடிச்சு முடிச்சிட்டேன். டீ சூடாக இல்லை. ஏங்க மாமா பாட்டி 1220 இல்ல வருவேன் சார் கன்ஃபார்ம். எனக்கும் ஓவரா சார். வாங்க வாங்க வாங்க. சூப்பர் சில சசிகா ரெட் கலர் சாரி உண்மையாவே ஆர்டர் பண்ணிக்கோங்க. நிறைய வச்சிருக்கேன். சரிங்க அம்மா. நான் அம்மா வீடு வாசல தொடச்சிட்டாங்களா அம்மா? வேற நாளைக்கு தைப்பூசத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்ல காசிமா காலைல வெள்ளனே எந்திரிச்சு கிளீன் பண்ணிடுவோம். அம்மாவை தானே வாங்கிட்டு சொன்னாங்க அம்மா? அம்மா தான் வாங்கிட்டு சொன்னாங்களா? சரி. நேத்து எதுவுமே எடுக்கல. மருத்துவ குறிப்பு சொல்ல ஆரம்பிச்சுக்கீங்க சார். மருத்துவ குறிப்பெல்லாம் சொல்லல சார். நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அடிச்சுடுவாங்க. தோர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. நான் என்ன இங்கிலீஷ் பேசுனேன்? ஏடிஐ என்னடி இங்கிலீஷ் பேசுனேன் நானு? எனக்கு வந்து மதுரை தமிழ் வேணா வருங்க, இங்கிலீஷ்லாம் வராது. தப்பா நீங்க யோசிக்கிறீங்க. பேச மாட்டேன், பயப்படாத. அதெல்லாம் எப்படி பிடிக்குது அவளுக்கு? மசில்ஸ் ஃபேஸ்ல ஹெவியா இருந்தா தைராய்டு இருக்குமா? அஃப்கோர்ஸ் மேபி இந்த இடத்துல வந்துட்டு அதிகமா இருந்தாலும் இருக்கும். காவ்யா கியூட். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. நீங்கள் ஆங்கில மருத்துவமனை இல்லை நாட்டு வைத்தியமா ஹோமியோபதியா? சார் இப்படி கேள்வி கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணுறீங்களே சார். அக்கா உங்கள் ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? நம்ம வந்துட்டு கோயம்புத்தூரில் அன்னூரில் இருக்கோங்க. உங்களுக்கு பட்டு சாரி சார். பட்டு சாரி நம்மக்கிட்ட ஓன் தறியிலேயே நம்ம வந்து பண்ணுறது இருக்குங்க. அம்மா வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அம்மாவே வாங்கிட்டு வர சொல்லியிருக்க மாட்டேன். வீடியோஸ் எல்லாம் சூப்பராக இருக்குக்கா. இருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சரவணன் சார். அக்கா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட்டு டிஸ்கன்யூ ஆகிட்டேன். நான் வந்து பிஎஸ்சி ஜியாகிரஃபி தான் நான் எடுத்திருந்தேன். ஏன்னா எனக்கு கவுன்சிலிங்கில் கிடைக்காம போயிடுச்சு. நான் கவுன்சிலிங் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன், ஆக்சுவலாக நான் ஃபிசிக்ஸு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபிசிக்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். எம்எஸ்சி ஃபிசிக்ஸ். நான் போதுமா? அப்போ மதுரையில் ஸ்லாங் பேசி காமிங்க. சும்மா இருக்க முடியல. மதுரை மைத்திலி மதுரையில் ஸ்லாங் பேசணுமா? மைத்திலி பச்சை தமிழ் வாங்கிட்டு தான் இருக்கேன். நீங்க எதுவும் வாங்காதீங்க, வேண்டாம். நல்லா பேசுவாங்க. ஏங்க லைவ் அப்லோட் பண்ணி கண்டிப்பா பண்ணிடுறேன் காவியா. யூ டோன்ட் வெரி டெஃபினட்டா அப்லோட் பண்ணிடுவேன். இதை யாரு உங்க அப்பனா வந்து எடுத்து போறது? எங்க அப்பா பாத்தீங்கன்னா மதுரை பேசிட்டாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. கோல்டு குறையவில்லையாமா சார்? நீங்க வேற சார். 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் கடைக்கு போயிட்டு வந்தேன். 70,000 ரூபா சொல்றாங்க சார். கண்டிப்பா தீபாவளிக்குள்ள 90,000 வந்துருமாமா. எனக்கு அப்படியே தலை சுத்திருச்சு. நகரடி சொன்னேன், நகைக்கடை பக்கமே போகக்கூடாது அப்படின்னு இருக்கேன் நான். நல்ல டிசைனா வேற கொண்டு வந்துச்சுக்கேன். இது கோல்டு இல்லை சார். இது உங்களுக்கே தெரியும் கோல்டு. இது வந்துட்டு நம்ம ஜுவல்லரி பண்ணிட்டு இருக்கோம்ல அதோடது. தாமஸ் ஆர்டிஸ்ட் ஆர் யூ இங்க மை டிராவிங்? தாமஸ் ஆர்ட் நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஏதோ ஒரு டிராயிங் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. என்னோட டிராயிங் தான் நினைக்கிறேன். அது ஒரு வருஷம் இருக்கும். நல்லா பண்ணியிருந்தாங்க. வடிவேல் வாய்ஸில் பேசுங்க பிரதர். பார்த்தீங்களா? நீங்கள் எந்த சாரி கட்டினாலும் சூப்பர். தேங்க்யூ லக்ஷ்மி அண்ணாமலை. தாமஸ் ஆர்ட் உங்களோடது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இஞ்சி பூண்டு மஞ்சள்
குருமிளகு சீரகம் தினமும் சேர்த்துக்கோங்க சிசி. எங்கள் அம்மா எல்லாமே போட்டு காய்ச்சி கொடுத்துட்ருக்காங்க பிரதர். என் கழுத்தில் போட்டிருக்கு தங்கமாக வைரமா. இது வந்து சாதாரணதுங்க. இது வந்து இந்த 1 கிராம் கோல்டு. இது பண்டிராஜனா வணக்கம். ஏமா உனக்கு நான் கோல்டு தான் கேட்டேன், நீ கோல்டான்னு கேட்குறோம். ஐயோ நான் வாயே திறக்க மாட்டேன் சார், கம்மி இருங்க சார். நான் அப்படிலாம் சொல்லுவேன். நான் நல்ல பிள்ளை, நீங்கள் தானே சொன்னீங்க இன்னைக்கு. திண்டுக்கல்காரங்க மாதிரி பேசுங்க. நான் வந்து என்ன லாங்குவேஜ்லாம் படிச்சுட்டு வந்துருக்கேன்னு கொட்டத்தில் போட வச்சிருக்கேன் நான். சாரி நேரில் வந்து எடுத்தால் டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களாக்கா? சாரி கலெக்ஷன் நல்லா இருக்குது, வைஃப் சொல்ல தாங்க முடியல. வாங்க பிரதர், வாங்க கண்டிப்பாக. நம்மளோட எல்லாமே ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பண்ணுற மேக்கப் எல்லாம் சூப்பர். நான் மேக்கப் பண்ண மாட்டேன், நான் வந்து ஃபில்டர் மாமாவை யூஸ் பண்ணிக்குவேன். நான் ஃபில்டர் போடுவேன் பயங்கரமாக. நான் வந்து வெக்கமே இல்லாமல் சொல்லிடுவேங்க, இதுதான் நேச்சுரல், ரியாலிட்டி இதுதான் சசி, இப்படி தான் இருப்பா, ஓகேங்களா? இந்த கலர் தான் எக்ஸாக்டாக. இது வந்து ஐஃபோன் தாங்க, அப்படியே லைட்டு கீட்டு எதுவுமே கிடையாது. மேலே மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அது நான் இருக்கிறது தெரியாது, அதனால வந்து லைட் போட்டு வச்சிருக்கோம். மற்றபடி நோ எனி ஃபில்டர்ஸ். பட் நான் வீடியோவுக்கு ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவேன். அது வந்து ரீச் இருக்கும்ல. ஜலதோஷம் குறையலையான்னு கேட்டேன். கோல்டு அப்படியா? கோல்டு நான் தான் முட்டாளா? அப்போ சாரி சார். ஹாய் அக்கா, என்ன உங்கள் வீடியோலாம் சூப்பர், தேங்க்யூ. என்னங்க ஏதோ ஷார்ட் ஃபார்மில் நிறைய எழுதுறீங்க. உங்கள் பிளேஸ் என்ன? நான் இப்போ இருக்கிறது வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்கேன். எனக்கு வந்து ஒரு 30 வயசு இருக்குங்க. 40 வயசு இருக்கும். 60 வயசு. மஞ்சு பாலா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? எவ்வளோ பாசமாக கேட்குறீங்க சாப்பிட்டீங்களான்னு. சாப்பிட்டுங்க, ஆனால் சாப்பாடு ஒழுங்காக எடுக்க மாட்டேங்குது. கோல்டுங்கிறதுனால எடுக்க மாட்டேங்குது. ஓகே, வேறு ஏதாவது? கொஞ்சம் நேரம் அப்படியே நான் இருக்கோ வந்துட்டு எதையோ பற்றி பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள். நான் ஜுவல்ல தூக்கி காமிச்சேன்னா அங்கே இருக்கிற லைவில் இருக்கிறவங்கெல்லாம் ஓடி போயிடுறீங்க. அந்த கழுத காமெடியும் எருமை காமெடியும் பார்த்து சிரிச்சு வயிறு வச்சிருச்சா? எடிட்டிங் அது ஆக்சுவலாக வந்து இங்கே இல்லை, அது ஃபாரினில் இருக்கும். அந்த கழுதையோட பேக்ரவுண்ட்லாம் பாருங்கள், அது ஃபாரினில் இருக்கிறது. நான் அப்படியே நம்ம வீடியோட கொண்டாந்து மேட்ச் பண்ணிட்டேன். நீங்கள் ஆங்கிலம் பேச முடியுமா? ஓ வை நாட், அஃப்கோர்ஸ். லைவ் இன்னைக்கு ஸ்பெஷல். இன்னைக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் ஆக்சுவலாக இந்த சாரீ கட்டியிருந்தேன்னா, இது என்ன சொல்றேன்னா, இந்த சாரியை காட்டுறதுக்காகவும் இந்த ஜுவல்லரி செட்டு கொஞ்சம் காட்டலாமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் லைவ் வந்தது. ஏன்னா வீடியோவில் லிட்டில் ஆரஞ்ச் ஷேடு மாதிரி தெரியுது, பட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக தெரியுது லைவ்ல. இங்கே பாருங்க, தெரியுதா? கரெக்டாக தெரியுது. கன்னியாகுமரி லொக்கேஷன் விஜயகுமார் திரைப்படத்தில். நான் ஒன்று சொல்லட்டுமா பிரதர், எனக்கு அப்பத்துலேருந்தே அந்த ஐடியாலாம் கிடையாது. நிறைய கேட்டுகிட்டே இருக்கீங்க மூவிக்கு ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னா, கொஞ்சம் கூட எனக்கு அந்த ஐடியா கிடையாதுங்க. நம்ம பிஸ்னஸ்க்காக நம்ம இந்த மாதிரிலாம் வீடியோஸ் போடுறோம், அவ்வளோதான். ஷாப் ஏரியா சொல்லுங்கள். அன்னூர் ஜுவல்ஸ் காட்டுமா? வெரி குட் சிஸ்டர். இது ஒரு செட்டு. இதோட நான் இது ஆல்ரெடி காமிச்சிட்டேன். ரொம்ப நேரம் லைவ்ல இருக்க முடியாது. இன்னும் 6 அரை மணி நேரம் ஆச்சா? நான் வந்து 5:30க்கு தானே வந்தேன் லைவுக்கு. ஆச்சு. இந்த ஜுவல்லரி செட்டை ஆல்ரெடி நான் வந்து போட்டிருப்பேன், தெரியுதுங்களா? நான் மேக்ஸிமம் வந்து நான் ஒரிஜினல் கோல்டு எடுக்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் மேக்ஸிமம் வந்து லக்ஷ்மி வச்சது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது ஒரு சென்டிமெண்ட்டாக எனக்கு அதுக்குள்ளே ஒரு பாண்டிங்கு. அதை எடுத்தேன்னா எனக்கு நகை சேரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இதுவுமே இந்த லக்ஷ்மி இருக்கிறது எல்லாமே எனக்கு நல்லாவே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. இந்த தெரியுதா அந்த இதோட கம்மல் இது செட்டா? அம்மாடி, இதை ஒரு கவரில் வச்சிருமா, நான் மிஸ் பண்ணிட போகிறேன். அடுத்து ஒரு சூப்பரான செட்டுங்க, அதை வச்சுரு. ஜுவல் செட்டை அதை வச்சு மாற்றி வச்சிருப்போம். எங்க இதோட கம்மலை காணும்? கொட்டை கம்மல் இல்லை, உள்ள கிடக்கணும் பாரு. ஒரு டிஃப்ரெண்டான 52 minutes ஆயிடுச்சா? 1 hour ஆக போதா? எவ்வளோ நேரம் பாருமா, 1 hour ஆயிடுச்சா? 5:30க்கு தான் நான் போனோம். இது வந்து இதோட கம்பர்.
தெரியுதுங்களா? இது ஒரு செட்டு. இது எது பிடிச்சிருக்கோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சசி ஷாப் அன்னூரில் வந்துட்டு நிறைய போடுவாங்க பாருங்கள். சாரி கேட்டால் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்களா? சான்ஸே இல்லையே. யார் ரெஸ்பான்ஸ் பண்ணல? எங்க நான் லைவ்லயே கேட்குறேனே, சொல்லுங்கள் பார்க்கலாம் எதில் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு. பிள்ளைங்க அந்த மாதிரி மேபி லேட் ஆகலாம். இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரெஸ்பான்ஸ் இல்லை அந்த மாதிரி வேர்ட்ஸ் தயவு பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வெறும் ஹாய்னுலாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. சரிங்களா? என்ன சாரி வேணுமோ அதை நீங்கள் நான் மென்ஷன் பண்ணுங்க. மாதிரி தான் இருக்குது. தேங்க்யூ சார். சரி லைவ் வந்து காட்டவா? இந்த இப்போ இந்த என்னமோ ஒரு பாட்டில் அழகா இருக்கிறேன் நானு. எவ்வளவு அழகா இருக்கிறேன். நல்லாவே இங்க வா, லைவுக்கு வா மைதிலி. ஒரு நிமிஷம் உள்ள வந்துட்டு போய. நல்லா தாண்டி இருக்கு. நல்லா இருக்கு. இதுல லட்சுமி இருக்காங்க பாருங்க. நல்லா பாருங்க தெரியுவாங்க. சென்டர்ல இருக்காங்களா? ஸோ நான் வந்து லட்சுமி உங்க அம்மாவை போய் கேள்றா கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன சிஸ்டர் பண்றது? நல்லா இருக்கா? நல்லா சந்திரமுகி கமல் நல்லா இருக்கா? எனக்கு வேணும். எனக்கு சொல்றேன். நீ மட்டும் சந்திரமுகி கடி போயிட்ட. சந்திரமுகி எனக்கு மட்டும் கோயா மாதிரி வைப்பா. பத்தியா பைத்தியக்காரி மாதிரியே இருக்குன்னா பைத்தியக்காரின்னு மறுவருன்னு பட்டம் கொடுத்துருவாங்க. இந்த அந்த காலத்துல எல்லாம் பொண்ணுக்கு மேக்கப் போட்டு உட்கார வைப்பாங்க எல்லாம் அந்த மாதிரி ஆளை மாட்டே பாரு. இந்த டிசைன் பாத்துட்டீங்களா? ஐயோ நான் கடையில இருக்கிற மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன். ரியாலிட்டி தானேங்க வரும். ஒரு பொண்ணு எனக்கு ஒரு தடவை கமெண்ட் பண்ணியிருந்தா, சிஸ்டர் உங்க ரேஞ்சுக்கு ஏதோ ஒன்று சொல்லி போட்டுருந்துச்சு அதுக்குள்ள, நீ எவ்வளோலாம் இறங்கி பண்ணணும் இல்லை, நீ என்ன மாதிரி ரேஞ்சுன்னு கேட்டேன் நான். நம்ம இப்போதான் பாருங்க அடுத்த சூப்பர் டிசைன் பாருங்க, அழகா இருக்குல்ல. வா ஏன் இந்த டிசைன் என்கிட்ட காட்டவே இல்லை நீங்கள்? சூப்பராக இருக்குது. இந்த டிசைன் நல்லா தெரியுதா? ஃபேஸ் கிட்ட உங்களோட ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கும், அதனால அந்த ரேட் சொல்லியிருப்பாங்க. சரியா? எல்லாம் அதே ரேட்டு வராதுமா. கஸ்டமைஸ் ப்ராடக்ட் நிறைய இருந்திருக்கும், அதனால அப்போ சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? வா இதில் லக்ஷ்மி இருக்காங்க பாருங்க. நான் சொன்னேன்ல எனக்கு லக்ஷ்மிக்கு ஒரு மாண்டிங் எனக்கு பிடிக்கும். இதாக இருக்கு வச்சு. அடுத்து வந்து ஒரு நல்ல ஒரு கிராண்டான ஒரு ட்ரெஸ்ஸுட்டு சுடிதார் எல்லாம் என்ன ரேட் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருங்க. எதுக்கு அடுத்தவங்களுக்கு மாற்றிக்கிறீங்க? டெஃபினட்டாக அது நடக்கவே நடக்காது. நான் மாற்றிக்கிறேன்னா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோடய ஹஸ்பண்ட்காக மட்டும் நான் ஒரு சில விஷயங்கள் மாற்றிக்குவேன். என்னென்னா அது நல்ல விஷயந்தான். இப்போ வந்துட்டு ஏதாவது பிடிக்கல இது வேண்டாமா அப்படிம்பாங்க, அது நோ மோர் ஆன்சர். இமீடியட்டாக அதை நான் வந்துட்டு ஓகே மாமா அவ்வளோதான். ஏன்னா அது நமக்கு நல்லது தானே. நமக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு சில விஷயங்களை வந்து அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் வந்துட்டு மெயினாக நான் எல்லா விஷயத்துலையுமே நான் கரெக்டாக இருப்பேன். அதனால வந்து அவங்க வந்து எங்கிட்ட எதுவுமே பெருசாக சொல்ல மாட்டாங்க. ஒரு சில விஷயங்கள் சோஷியல் மீடியா சம்மந்தமாக ஏதாவது வந்துட்டு இது வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை நான் மாற்றிக்கிறேன். மெயினாக என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வந்து இதில் தெரியுமா. நானுமே எங்களோட ஐடியா பார்த்தாலே தெரியும். ட்ரெஸ்ஸிங் வந்துட்டு நாங்கள் ரொம்ப கீப்பாக ஃபாலோ பண்ணுவேங்க. என்னோடய ஸ்டாஃபும் சரி நானுமே வந்துட்டு அது மட்டும் கொஞ்சம் கீப்பாக நான் ஃபாலோ பண்ணிக்குவேன். அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அது டீப்பாக இல்லைங்க. எத்தனை மில்லியன் 10 மில்லியன் 20 மில்லியன் போனாலும் அது மாறாது. இது வந்து அது கிராண்டாக இருக்குல்ல. இதை கலட்டுமா, இதை போட்டு காமிச்சோம். இதை அதோட கம்மலோட இருக்கு பாரு கவியா. படி உங்களுக்கு டைம் ஆகலையா? வீட்டுக்கு கிளம்பலையா நீங்கள்? பாரதி பஸ் எத்தனை மணிக்குப்பா? நடந்து போகிறது கரெக்டாக இருக்கும். ஸ்கூட்டி ஓட்ட தெரியாதா உனக்கு? சைக்கிள் வேணா வாங்கி தட்டா? வேணா, லைவ்ல இருக்கேன். நல்லா இருக்கா? கொஞ்சம் கிராண்டானதுங்க. இங்கே வருங்களேன். இது வந்து ஸ்டோனு, இதில் இருக்கிறது வந்து ஃபுல்லாக ஸ்டோனு. தெரியுதா? தெரியுதா? இதுலேயே லக்ஷ்மி இருக்காங்க பார்த்தீங்களா?
அழகா இருக்கு. இதுக்கு கம்மல் அப்படி இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு ப்ரைஸாக வந்து நாளைக்கெல்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரெட் கலரில் இருக்கும், கீழே வந்துட்டு க்ரீன் கலரு, அண்ட் அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயிட் கலரில் வந்து ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குங்க. இது வந்துட்டு ஆக்சுவலாக அப்படியே ஜஸ்ட் கோல்டு மாதிரியே இருக்குது, 1 கிராம் கோல்டு. ஏன்னா இப்போ இதுனா மோல்டிங் டைப்லாம் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுல்ல, நல்லா இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது. ராக்கெட் பையா, ராக்கெட்லாம் போடுறீங்க, ஒன்றும் புரியல எனக்கு. டைம் ஆயிடுச்சு, இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன் தெரியுதா? இது வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் போட சொல்கிறேன், ஓகேவா? நார்மல் சாரீஸ் இருக்குதுமா, நம்மளோடது வந்துட்டு 2 டைப் இருக்கும். 350 ரூபாயில இருக்குது என்கிட்ட சாரீஸு. அதே மாதிரி உங்களுக்கு 550க்கும் அதே சாரீ 550க்கு வருங்க, இன்க்ளூடிங் ஷிப்பிங்கோட சேர்த்து. கிளாத் ஆர் டோட்டல் டிஃப்ரெண்ட். இந்த கம்மலோட அந்த செட்டோட இப்போ காமிச்சேன்ல, இது இருக்குல்ல, இதோட கம்மல் செட். ஸோ உங்களுக்கு இதெல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துமா குரூப்பில் நாளைக்கு ஒன் பை ஒன் அப்லோட் பண்ணிட்டு வித் ப்ரைஸோட மென்ஷன் பண்ணி இந்த ஜுவல்ஸில் ப்ரைஸ் மென்ஷன் பண்ண சொல்லுங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் கீழே கொடுக்குறோங்க. வேறு ஏதாவது இருக்குங்களா? நான் வேணும் இந்த சாரிக்காக தான் வந்தேன், சாரி காமிச்சிட்டேன். ஓகே, சட்டு புட்டுன்னு ஆட்டத்துக்குங்களா? கலைச்சிரும் ட்ரெஸ்ஸோட கடன். சசி ஃபேஷன் பேலஸ்மா, பாண்டியராஜண்ணா. ஜாலிலாம் இல்லைங்க, எப்படி நைட்டு போயிட்டு நான் மாத்திரை போட்டு படுத்துருவேன். இப்போவே டயர்டு தெரிய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. நான் உங்ககிட்ட வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ண சாரி என்னங்க, எப்பம்மா ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டாங்கம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா என்கொயரி நிறைய வரும்ப்பா. உங்களுக்கு லைவ் ஜாலியாக தான் இருக்கும் விஜய் மேடம், கொண்டுருவேன். டைமா எதுமா 1099 இந்த சாரி வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. நான் ஆர்டர் போட்டுட்டேன், நான் ஒரு 200 சாரீஸ் ஆர்டர் போட்டிருக்கேன். இப்போ வந்து கம்மியாக தான், ஒரு 120 என்னமோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன், கம்மியாக தான் இருந்தது. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து நான் போஸ்ட் போட்டப்போ எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சுங்க, வந்ததெல்லாம் போயிடுச்சு. இப்போ கம்மியாக தான் இருக்குது. ஓகே, எனிவே ஒரு 190 மெம்பர்ஸ் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷங்க. காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சீக்கிரமே நான் லைவ் வரேன். இந்த லைவ் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். உங்களுக்கு நம்மளோட சாரீஸ் எல்லாம் வேணால் மறக்காமல் ப்ளீஸ் கைண்ட்லி ரெக்வஸ்ட் எனக்கு சசி ஃபேஷன் பேலஸோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி எங்களோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, ஓகேவா? Okay, bye, thank you.